சூப்பரா போயிடுச்சு. ஆனா இந்த நேரத்துல யாவனோ இத ஆழ்த்து விட்டுக்கிறான். நானு கம்னாடி பசங்களா கம்னாடி பசங்களா மகாராஜா வந்தாரு. அவருக்கு நல்லா அவருக்கு பிடிச்ச மாதிரி பாட்டா பாடினாங்க. நீங்க ஏன் அடிப்பாங்க சாவறீங்க? பாடு பாடு கம்னாடிங்களா பாடு பாரு பாரு. ஐயா வாழ ஐயோ வாழ
ஐயோ என் கூட்டு கலந்தாரு ஐயோ சொல்லுவேன் மகாராஜா மகாராஜா மகாராஜோ செமக்கால மாட்டேங்கிறாயா கண்ணு போடுதா 25 இட்லி மேல சாப்பிடவே முடியும் 25 இட்லி மேல சாப்பிட முடியா கண்ணு போடுறேன் அவர் யாரும் தெரியாது அவர் தான் கூழ் மாவன் தேவை பால் மாவன் பேர் வச்சுக்காங்க பால் வச்சுக்காங்க அவனை போய் ஏடா ஏன்னா உங்க அப்பாவுக்கு அம்மா பாலுன்னு பேர் வச்சுக்காங்க அதை போய் இன்னும் நான் சொல்லுவேன் நான் உங்க பக்கங்க ஐயா பாலு 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 உங்க அப்பா பேரு பாலு 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 வாயிலையா தோலு 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 சப்பு தெலுங்கு சொப்பு ஆட்டுக்கார 15 பேர் கூட வருவீங்க தானே இட்லி சாப்பிட வாஜர் கூட தான் போவோம் அவர் கூட வருவீங்க தானே 15 பேர் வாங்க உங்களுக்கு இட்லி நான் கொக்கு மருந்து வைக்கிறேன் என் பேர் பசி முன்ன சாப்பிடுவோம் பின்னாடி நாங்க சாப்பிடுவோம் காசு ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுல சாப்பிடுவோம் மணிமகிடம் எங்க மலமல என்ன திருக்கத்தராஜன் வந்து ஆமாண்டா தம்பி நான் உன்கிட்ட சொன்னா நான் உன்கிட்ட சொன்னா சொல்லலாமா காசு வாங்க வரீங்களா 200 ரூபாய் டெய்லி வாங்க ஆமா என் வண்டியில தானே வருவேன் இங்க இருந்து நேரம் எங்க போவோம் திருக்கோளூர் போவோம் ஆமா அங்க போய் பிளாக்ல கட்டி வாங்கி போட மச்சான்ல அப்ப பேசிடுவோம் ஐயோ ஒரு மூணு பார்த்த நாயே திருட்டு பையா ஐயா திரும்ப தம்பி அந்த சாட்டிக்கும் சூத்துக்கு தான் மச்சம் பொருத்தமா இருக்கு சும்மா டமால் 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 சத்துக்கு காசு கொண்டு எங்க போட்டு போக போறீங்க என்ன கூப்பிட்டீங்க என்ன நேரம் இல்ல சப்பரிக்க உங்க திறந்த சொன்னப்பா ஐயா நான் தவறா பேச மாட்டேன் இன்னைக்கு உண்மையாவே நான் பொதுவாகவே தவறாக என்னைக்குமே நான் பேச மாட்டேன் பூரா புறப்பட்டு பூரா உங்க வாயில் தான் புறப்படுறோம் என்ன நான் புறப்படுது நீ நான் பார்த்தேன் என்ன சொல்றீங்க ஆயுள் சொல்லிட்டு பத்தியா முதல் வந்து பெரியாப்பான்னு சொன்னா நாயம் ஆயுள்னாக்கா அது என்ன அர்த்தம் பெரியப்பா கிழவன் இருக்குப்பா அது கூட மாட்டா அடிப்பாங்க மகாராஜா மகாராஜி ராஜு மகாராஜு விளக்க போட்டோ அது மாறுறாரு தெரியும் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா எத்தனை பிள்ளைகள்னா நான் உங்க அம்மாவுக்கு பிள்ளைய கொடுத்தேன் நீங்க எத்தனை பிள்ளை பிறந்தீங்க உங்களுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் உனக்கு தான் தெரியும்
எங்க அம்மா கட்டி புள்ள கொடுத்து அப்பங்கார எங்க போன பாலு ஓ எங்க போயிருந்தா இந்த பக்கத்துல பக்கத்துல தேவனூர் இருக்குதுல்ல அங்க புதுசா ஒரு கடை ஒன்று வந்துக்கிறாங்க என்ன கடை கோயில் சாப்பிட அங்கேயே குடிச்சு கால் இருக்கு அங்கேயே படுத்து நம்பரு நான் உள்ள போட்டுட்டேன் எது உள்ளாரா உங்க வீட்டு உள்ளார கேக்குறாங்க நாங்க எத்தனை பிள்ளைகள் தெரியுமா 5 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் தெரியுமா திரு கச்ச திரு கச்ச கலை திருராஜபதி இவர்தான் திருராஜபதி திருராஜபதி 5 பிள்ளைகள் பிறந்த தம்பி 5 பிள்ளைகள் பிறந்து மன்மதா நான் யாரையும் அடிக்கிறோம் யார் குடும்பத்தை நான் கெடுக்கல சத்து உள்ள தெய்வமா இருந்தா காலையில ஆட்டு வண்டியில தான் இவன் போவான் உண்மையான தெய்வமா இருந்தா இவன் காலையில எம்கேஎம்எஸ் பஸ்ல ஆரம்பிச்சு நீ கம்மி அடிப்பியா காலையில கெட்டுக்கிறோம் 5 பிள்ளைகளை பிறந்தோம் 5 பிள்ளைகளை பிறந்த சரி தம்பி நாடு என்ன தெரியுமா முடுகாடா எல்லாம் போறவங்கள சுடுகாட்டாக பாத்துக்க அப்படி சொல்லு உன் நாட்டை நீ சொல்லுங்க ஆண்டு வரக்கூடிய அரசு செய்யும் இவர் பெயர் தான் திருக்கர்த்தன் மட்டும்தான் விளக்கம் ஜோதி நாடு ஆமா தம்பி நாடு இருக்குவா அதுதான் ஜோதி நாடு ஜோதி நாட்டு ஆண்டு வரக்கூடிய திருக்கர்த்தன் சரி கம்லா நீ கம்லா கம்னே மாட்டேன் மட்டும் உன் வயசுக்கு அம்மா காப்படா பண்ணும் ஜோதி நாடு ஜோதி நாடு மட்டும் உலகத்தையும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது மனை பேர் என்ன தெரியுமா உன் மகள் பெயர் மனை பெயரா யாருக்கா நம்ம பொண்டாடி நம்ம பொண்டாட்டி உனக்கு உன் பொண்டாடி அப்படி சொல்லு மனை பெயரா மேகலாவதி மேகலாவதி செல்லவா மேகலா உனக்கு பொண்டாட்டி இல்ல எனக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டி மாறி எனக்கு பொண்டாட்டி மாறி பொண்டாட்டி மாதிரி உனக்கே மாறி அவ மேகலாவதி ஆமா மேகலாவதி உனக்கு ஆனா ஆனா கீர்த்துங்க கீச்சங்க போட்டானா நான் என்ன ஆளு சும்மா சொல்றவா போயிட்டு வா ஏன் மகாராஜா மகாராஜா ஏன் கீர்த்திகனை கண்டா நீங்க பயப்படுறீங்க கெவரு போலையே கீச்சிட்டு போறாங்களாம் அப்படியா கீச்சகனை கண்டா அந்த கீச்சகனை கண்டா ஏன் பயப்படுறீங்க
பட்ட துன்பம் போதும் போதும். ஐயோ வாசம் போனீங்களே தம்பி ஐயா அதா இருக்கிறான் பா யாரு கீர்த்தகன் ஆமா கேட்க நாட்டு ஆண்டவருக்குரிய ஆமா கீர்த்தகன் ஓடி வந்தான் ஆமா நாடு என்று பார்த்தானா பார்த்தானா? நகரம் என்று பார்த்தானா ஐயோ. சொத்து சுகம் என்று பார்த்தானா ஆமா வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்று பார்த்தானா ஆமா அரியாதனம் அடித்தான் தம்பி ஏற்கனவே வேற ஆண்டது சோதி நாடு. ஆமா இப்ப அவன் ஆண்டது என்னது? அவன் ஆடுவது ஆழ்வது விளையாட தேசம். தேசம் விளையாட ராஜன் ஆடுவது விளையாட தேசம். தேசம் இப்ப இவர் ஏற்கனவே ஆனது ஜோதி நாடு ஜோதி நாடு. ஓ இந்த நாடு போய் விளையாட தேசம் அப்ப வந்து கீச்சகன் அடிச்ச அடியால ஆஹா. 2 பேருக்கு சண்டை வந்ததால ஆமா ஏங்க நீங்க எப்படி வந்தீங்க ஐயா? தம்பி ஆ. அதா இருக்கிறான் பா கம்மியா குடிக்கணும் மச்சான் மூச்சு இப்படி வாங்க கம்மியா குடிக்கணும் தண்ணிங்க தண்ணிங்க தண்ணிக்கு இது குடிச்சு வந்தா தம்பி அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து எனக்கு அது சொல்றியா அது கம்மியா என்ன சொல்றேன் அதா இருக்கிறான் பா ஆமா. அந்த கீர்த்தகனை அடையாதனம் அடித்தான் அதுதான் அழுதல் மருத்துவனே அடுத்து. அதா இருக்கிறான் பா யாரு? என்னோட மனைவி ஆ. மேகலாவதி வந்து மேகலாவதி ஆமா உங்க மனைவி அந்த கீர்த்தகம் அடிச்சு அடியாலா அங்க அடியாலே இந்த முதிருக்கு பார் போதுமே மேதி எல்லாம் ஆ. அது பொட்டு 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 காயாகி விட்டது. ஆயிட்டது காய ஆகல விடல அந்த மேகலாவதி என் மனைவி பார்த்தா மஞ்சளை பூசி மேகலாவதி மஞ்சள் அறுத்து சில மேனியால பூசி அப்படியா அவளுக்கு அன்ற தினத்திலே மஞ்சளாவதி என்ற பேர் வந்தது அவங்க பொண்டாட்டி நல்ல பேரு அப்படி மஞ்சளாவதி வந்தவுடனே திருக்கோவில் போய் சொல்லிட்டோம் இங்க இருந்து சொல்லாது அப்படி மஞ்சளாவதி என்று பேர் வந்தது ஆமா பேர் வந்தவுடனே தீர்த்தங்களுக்கு பயந்து அதற்காக டில்லியா கஷ்டம் தாண்டக்கூடிய துரியோத மன்னன் துரியோதன மன்னன் இடத்திலே அடைக்கலமாக இருந்தோம் அப்படி இருந்தாலும் சரி தம்பி அந்த அவருக்கு துரியோதனா நானா சம்மந்த தம்பி எப்படி 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 சம்மதி? எப்படி சம்மதி? எப்படி சம்மந்தம் கேட்கிறா ஆமா. ஏய், ஓ டா டா என்னது அம்மா என்னது உனக்கு தூவா பண்ண விடு துரியோதன தம்பி ஆமா. துர்ச்சோதன புலி இருக்கிறவா ஓ அந்த புலி எந்த புலிய எந்த புலி துர்ச்சோதன புலி ஆமா. துர்ச்சோதன புலிக்கு ஆஹா. ஓ, நம்ம மகள் இருக்கிறாவா கம்பமாவ நம்ம மோன உனக்கு இந்த பின்னாடி போய் தேர் மாதிரி பேசுறீங்களா ஓமாவ ஓமாவ சில மகள் இருக்கிறவா திருவருணை கொட்டம் தம்பி திருவருடைய கொடுத்தாங்க கொடுத்ததாலே அந்த நாட்டுக்கு இவர் சம்மதி ஆயிட்டாரு. கொண்டா கொடுத்தான் அது மட்டும் கிடையாது தம்பி ஏய், ஐயா ரொம்ப அகலமா வாய் திறந்து பேசாதீங்க. யா, சொல்லு என்ன சொல்லிட்டு போ கோவப்படாதீங்க. சொல்லிட்டு போ ஐயா கோச்சுக்காதீங்க. ரொம்ப அகலமா வாய் திறந்து பேசினா மூச்சு வந்து தாங்க முடியல. அதுக்காக வந்து பொறுமையா பேசுங்க. பொண்ணு எல்லாம் கேட்பாங்க. அவரை போய் பாவாட்டி பாவம் நானே ஒரு ஓனம் சத்த பேர் கிடக்குறேன். தம்பி அப்படி சம்மதியாக சரியா தம்பி சம்மதியாக. அத பார்த்தையா துரியோதன மன்னத்தில் அடைக்கலமா சென்றோனே துரியோதன என்ன வளர்த்தா தெரியுமா தம்பி அட திருக்கர்த்தா நீயா ஒரு நாட்டுக்கு அரசன் ஆமா எப்படி நீயா ஒரு நாட்டுக்கு அரசன் சென்னை நிலத்தில் பணிவிட வேலை செய்ய வேண்டாம் வேண்டும். சென்னை நிலத்திலே சேனா சேனைகள் அதிகமா இருக்கின்றது இந்த சேனா சேனைகள் எல்லாம் நீ ஒரு தலைக்கர்த்தலாயிரு ஓ தலைக்கருத்த அங்கிருந்து சேனையோட வந்தாரு இவரு. ஆஹா இவர் ஒரு சேனையோட வந்தாரு. வந்தாரு ஒரு கோடி சேனையோட வந்தாரு. அந்த சேனையோட இந்த சேனைய சேர்த்து இந்த சேனைக்கு நீங்க தளபதி ஆகிறீங்க அப்படின்னு துரியோதன சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன துரியோதன உரைத்தா அப்படி உரைத்த பிறகு சரி சேனா சேனை அதிகமாக சரி தலைக்கர்த்தலா இருக்கின்ற தம்பி அப்படின்னா சரி சேனைக்கு தலையத்தல் இந்த தினத்திலே துரியோதனத்திற்கு நான் வந்து சிறுவா சொல்லிட்டு வரியா மகளா என்ன? ஏய், திருக்கருத்து ராஜா வந்து ஓ திருக்கார்த்தன ஆமா. கூண்டார்த்தன கூண்டாண்டியா வந்தாரு. வந்தாரா உட்காரு. வர சொல்லு. ஏய், துரியோதனன் என்ன உரைத்தா கரும்பி ஊத்துருவா வருபடுத்து வா துரிய மன்னா துரியோதனா ஐயா மதிகள குழந்தாய் வந்த ஐயா மதிகள குழந்தாய் வந்த என் மன்னருக்கு மன்னாரான ஐயா மன்னருக்கு மன்னாரான புகழ் பயன்படுத்த
என் சூரிய பூபதியே போற்றி சபையில் அதே மாதிரி ஆட்சி செய்த அரசே உன்னை சொல்வாயோ அண்ணா எங்கள் மன்னாருக்கு மன்னாரான திருவடிக்கு திருக்கர்த்த வந்திருக்கூடிய தலைக்கர்த்த நன்றி கொடி வணக்கம் போயிருப்பா மன்னா என்னுடைய பாதாத்த படித்தார் என் நினைக்கும் சுகமாக வந்திருப்பேன் ஒரு வார்த்தை கேட்கலாமா காலம் இல்லாம இந்த தினத்திலே அழைத்த காரணம் அதான் கேக்குறியா சமையல் கூட்ட வேண்டும் சபையை கூட்ட வேண்டும் ஆமா அப்படியே அவசரம் அப்படியே அத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ராஜராஜர்கள் அத்தனை பேர் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் சபையை கூட்டிட்டு சொன்னீங்களே, ஆமா, அதுக்கு காரணம் என்ன? என்ன நடந்தது அங்க போனீங்களே நாட்டுக்கு? நான் தாயா என்ன நடந்தது சொல்லு. நாங்க தான் தூதுவர். என்ன நடந்தது? தூதுவா சொன்னாக்கா அவர் வந்து அமர் வைங்க. சரியாத்தா அமர் 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 ஆரவணம் அமர் ஒரு பக்கம் அமர் வாரம் லைட் மாட்டோம். ஐயா துரியோதனா, தூதுவர்களே உண்மையாகவே நிச்சயமாகவே ஆனா நாங்க கண்டு வந்த தேதி என்ன தெரியுமா? ஆனா அங்க இருந்து போனோம். பொதுவாக போகும்போது விளையாட தேசம் நாடு ஏற்கனவே ஜோதி நாடாது. இது விளையாட தேசம் இப்ப தற்பொழுது இப்ப வந்து மத்திய தேசமாகி விட்டதான். காரணம் என்ன தெரியுமா? யாரும் 6 பேர் அமர்ந்தார்களாம். 6 பேர் வந்து அந்த நாட்டுல வந்து அடி எடுத்து வைத்தார்களாம். அடி எடுத்து வைத்த போது அப்ப ஆண்கள் வந்து 5 பேர், ஒரே ஒரு பெண்ணை பிறந்தவங்க 6 பேர் வந்த போது அப்ப அந்த 6 பேர்ல பெண்ணா பிறந்த போது அடி எடுத்து பார்த்த போது மச்சம் எல்லாம் துள்ளி விளையாடுதான். கட்டு களமாகதான், கதிர் உருணா ஆடாக்க நல்லாகதா, பட்ட மரம்லாம் பால் வடிதா, காய்க்காத மரம்லாம் காய்க்கதா, பூக்காத மரம் பூக்குதா, பிள்ளை பெருக்காத பெண்ணா பிறந்தா பிள்ளை பெருக்கிறாளா அப்படி என்று பெருமையா பேசுறாங்கன்னா சொன்னாங்க. அதுல ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த 5 பேரும் சொன்னா பாத்தியா, முதல் வந்து கெங்கிப்பட்டா இருந்து ஒருத்தர் வந்தாராம். அப்ப முதல் வந்து அவர் தான் வந்து ரெண்டாவது வந்து பலாயின்னு ஒருத்தர் வந்தாராம். மூன்றாவது வந்து பேரின்னு ஒருத்தர் வந்தாராம். காமதந்த தந்திர பலன் வந்தாங்களாம். அதுக்கு பிறகு வல்லன் மகள் செந்தரதி பூமாலகாரி பூந்தாரி பனிமாதி அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்களாம். அவங்க அடி எடுத்து வச்ச பிறகுதான் அந்த நாடு சேமமா இருக்கலாம் அப்படின்னு அந்த போனாருங்க அத்தனை பேரும் புகழ்ந்து பேசின போது அதனால்தான் அப்படி இருக்கிற சமயத்துல அத கேட்க நாட்டாண்டோட முடியான
கீச்சகனாகப்பட்டவர் அப்ப வாரம் ஒரு வாட்டி வருவாராம். இந்த நாட்டை வந்து திருக்கட்டத்தான் தான் வாங்கினாராம். அந்த நாட்டை வாங்க போது அந்த வருவாராம் போவாராம். அப்ப அந்த அம்மனை வந்து பணிமாத்தி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மனை தொடுத்து கொண்டு போற சமயத்துல அப்ப தொடுத்து கொண்டு போய் வர சமயத்துல யாரோ ஆகாய கெந்தரவரா 5 பேரா 5 பேரு கீச்சகனை மடித்து விட்டார். என்னது கீச்சகன் மடிந்து விட்டார். சூரியமன்னா கீச்சகன் மடிந்து விட்டான். மாண்டு விட்டானா? ஆமா. சூரியமன்னா நான் என்ன சொல்றேன்னா கீச்சகன் மாண்டு விட்டா சரியா? ஆமா. சூரியமன்னா இப்ப மாண்டு மடிந்து விட்டான். ஆமா. கீச்சகன் மாண்டு விட்டான். கீச்சகன் மாண்டு விட்டான் என்று சொன்னபோது அந்த நாடு நமக்கு சொந்த உண்டு. நமக்கு சொந்தம். யார் சொந்த உண்டு? இவருக்கு தானே சொந்த உண்டு. ஆமா. ஆனா ஏற்கனவே ஜோதி நாடு இவருக்கு தானே. ஆமா. இந்த நாட்டை அவர் தானே வந்து பறிக்க வேணும். ஆமா. ஆனா கீச்சகனே மாண்டு போது அந்த நாடு யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். அவருக்கு தான் சொந்தம். ஏங்க இப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த மச்ச நாடு உனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். ஆமா. சூரியமன்னா பசுக்கூட்டத்தை மலைக்கு வா. ஓ நம்ம பசுக்கூட்டத்தை மலைக்கு வா. சூரியமன்னா அவர் ஏன் சொல்றாருன்னா ஏற்கனவே நீங்க விட்டுட்டு வந்தீங்களே அந்த பசு கூட்டத்தை மடக்கி வந்தால் அதுவே பெருது. என் கோடி காணகத்தோட பசு கூட்டத்தை நீ மடக்கி வந்தால் அதுவே பெருதுன்னு அவர் சொல்றார். சூரியமன்னா சரி, அந்த பசுக்கூட்டத்தை நீ மணிக்கு ஓட்டி வந்தால் அதுக்கு பயிர் நேரா வந்தால் அப்ப என்ன செய்வ? ஓ அந்த நாட்டை சேர்ந்தவன் யாரு? விளாடன். ஆமா. அவன் வந்தால் என்ன செய்வீங்க? என்ன செய்வாய்? சூரியமன்னா அந்த கைப்பட விளாடன் அந்த விளையாட வந்தாலும் சரி அவனை மடித்து அந்த நாட்டில நம்ம கொடியை நாட்டுவேன். சரி, அவனை அவனுக்கு பகிர்ந்து விளையாடுறதுக்கு பகிர்ந்து யாராவது வந்தா என்ன பண்ணுவ? பஞ்சவர் வந்தாரு யாராவது வந்தா என்ன பண்ணுவேன்? பஞ்சவர் வந்தா என்ன கேட்க பண்ணு கேக்குறா? சூரியமன்னா அந்த பஞ்சவர் அந்த பஞ்சவரே வந்தாலும் சரி
அப்படி மடிச்சு நம்ம நாட்டுல கொடி நாட்டுவங்க அப்படியா கஞ்சி வேண்டாம் மகாராஜா நீங்க சொல்றதுக்கு அத்தனையும் அப்படி சொல்றேன் மச்சா பாண்டவாள் ஐவராஜாக்கள் இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாமானா இவன் அணைச்சா அவன் எங்க இருக்கிறான்னு வெளிப்பட்டு வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவான் எப்படி அவன் அடிச்சா மடிச்சுட்டு வந்துருவான் இவன் அடிச்ச உடனே அவங்க வெளிப்பட்டு ஓடி வருவாங்க மறுபடியும் ஓட்டுங்க ஓட்டுட்டியா நம்மளே நம்மளே இந்த நாட்டாடலாம் என்னடா தரது தானே தெரியுதா ஐயா ஒரு பேடி சொல்றேங்க சரி சரி நம்மளே இந்த நாட்டாடலாம் சரி சரி தெரியாதா இப்ப என்ன கேக்குறாய் விடத்தாமலை குட்டால் சென்று வருகின்றேன் ஓஹோ விடத்தாமலம் கரெக்டா கொடுங்க சரி போய் சேர்த்தோம் சரி எங்க இல்ல போய் சேர்த்தேன்றாமலா ஏங்க போய் அவனை விட்டு வந்தங்க ஓ சரி அப்படியே திருகர்த்தா ஐயா நான் போறேன் போறியா போ நான் போறேன் போறியா போ நான் போறேன் போறியா போ அங்க போறேன் நீங்க போங்க ஐயா இன்னைக்குதான் வந்து முதல் வந்து ஜெட்டு தாமலை கொடுத்து யாரு தெலுங்கடத்தனுக்கு போறியா ஓ எப்ப சொல்றான் பாத்தியா போறையா போயிட்டு வாடான்னு சொல்லல போறையா போ இது வரைக்கும் போதான் போறோம் எல்லாமே அப்படிதான் நீங்க போதானே பாருங்க நான் போறேன்டா ஐயா நீங்க வெற்றியா வரணுங்க நம்ம நாடு நம்ம நகரம் நம்ம செய்யும் நம்ம நாட்டு ஆட்டு வந்ததே இன்னைக்கு விடக்கூடாது அந்த தீர்த்தகன் மடிந்து விட்டாங்க அதானா நம்ம நாடு நம்மளுக்கே சொந்தம் நமக்கே சொந்தம் அதுல பாதி இதுல பாதி அதுல பாதி எதுல பாதி ஏங்க நம்ம நாட்டுல பாதியாச்சா நம்ம நாட்டுல பாதி நம்ம நாடு பூரா பாதியாச்சா ஆமா இந்தல பாதி எதுல எங்க சம்மந்தி வீட்டுல வந்து ஓ அஸ்தாபுரத்துல இதுல பாதி அதுல பாதி எல்லாத்துலயும் பாதியா பாதி வாங்கிடு போறோம் எங்க போறோம் அங்கதான் வாங்க போலாம் போலாமா ஐயா போச்சே போறீங்க ராணி அம்மன் சொல்லிட்டு போங்க ஓ நம்ம நாட்டை ஜெயிச்சு வர நான் போறேன் போறீங்க போறேன் ஆமா மன்னரே அம்மாவோட சொல்லிட்டு போ அம்மாட்ட சொல்லிட்டு சொல்றேன் அப்படிதான் சரி நான் அடுத்த நன்றி எங்க அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க அங்க சொல்றியா இல்லையா அவன் பொண்டாட்டிட்டு போய் சொல்ல போறான் சொல்லிட்டு போ அப்படிதான் சரி என்னோட மனைவி அவங்க பொண்டாட்டி சொல்லி உங்க பொண்டாட்டிட்டு வந்து விற்பாங்க சரி நான் அடுத்த நன்றி என் மனைவி மேகலாவதி இப்படியாக மேகலாவதி இருப்பார்